என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் ஒரு வழியாக அதிகாரப்பூர்வமாக திமுக அதிமுக வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது. பிஜேபி பாமக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தப் போவதாக ஒரு பரபரப்பான தகவல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர இன்னும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாமகவின் தலைமை இன்னும் வெளியிடல. பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை வேட்பாளரை அறிவிக்குமேயானால் சௌமியா அன்புமணி அவர்களை விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தலில் களம் இறக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் எல்லாம் சௌமியா அன்புமணி அவர்களை களத்தில் நிறுத்துங்கள், நாங்கள் அனைவருமே களத்தில் இறங்கி வெற்றிக்காக போராடுகிறோம் என்று பிஜேபியின் தலைவர்கள் நம்பிக்கையை கொடுத்திருப்பதாகவும், அதே போல கூட்டணியில் நாம் இருக்கிறோம், அதே போல களத்தில் திமுகவிற்கு தப்பு கொடுக்க ரெடி நான் இருக்கிறேன் என்று அண்ணாமலை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏன்னா இனி பாமகவினுடைய தேர்தல் வியூகங்கள்ல பல மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கும்னு சொல்லப்படுது. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் வெற்றி பெறும் என்ற காலம் மாறிவிட்டது. பணநாயகம் தான் இனி அரசியல் என்று ஆகிவிட்டது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இரண்டும் களத்தில் இருந்து அகற்றப்படுகின்ற வரையில் தமிழ்நாட்டில் பணம் தான் வெற்றி பெறும், ஜனநாயகம் வெற்றி பெறாது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இன்றல்ல நேற்றல்ல, ஏற்கனவே மதுரை திருமங்கலம் பார்முலாவில் இருந்து தொடர்ந்து அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 50-100 கொடுத்து வாக்கு பெற்ற காலங்கள் மாறி இன்று 5000 10,000 வாக்குக்கு கொடுத்து வாக்கை பெறுகின்ற ஒரு நிலை மாறிவிட்டது நாட்டில். ஆகையால இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். கோடிகள் ஆறாக பாய்கின்ற தேர்தலாக இடைத்தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. ஏற்கனவே கடைசியாக ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 20 ரூபாய் டோக்கனை கொடுத்து வெற்றியை வாரி கொட்டிக்கிட்டாரு குக்கர்ல டிடிவி தினகரன். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். சமீபத்தில் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 400 கோடிக்கு மேலே கொடுத்து வெற்றியை வாங்கினார்கள் திமுகவை சார்ந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் பணம் மட்டும்தான் வெற்றி பெறுதே தவிர ஜனங்கள் வெற்றி பெறல. இப்படி பணநாயகத்தை நம்பிதான் அரசியல் களத்தில் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தேர்தல்கள் வந்து விட்டதால பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான திட்டங்களை மட்டுமே பேசிக்கொண்டு எங்களுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு திட்டங்கள் கொடுக்கிறோம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா வெற்றி என்பது நம்ம கைக்கு வராது அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்துட்டு பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையால இனி வருகின்ற காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு தேர்தல் வியூகங்களில் பல மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு தொண்டர்கள் பேசுறாங்க. அது தலைமைக்கு எந்த அளவிற்கு தெரியும்னு நமக்கு தெரியல. தலைமை வந்துட்டு சரியான ஒரு முடிவை எடுத்து சௌமியா அன்புமணி அவர்களோ அல்லது ஏகே மூர்த்தி அவர்களோ, திரு பாலு அவர்களோ, திரு கணேஷ்குமார் அவர்களோ, அல்லது திரு வன்னியர் சங்க செயலாளர் அன்புமணி அவர்களோ, அல்லது மாவட்ட செயலாளர் புகழேந்தி அவர்களோ, இவர்களில் யாரை களத்தில் நிறுத்தினாலும் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் விக்கிரவாண்டி தொகுதியிலே குவியணும். வீதி வீதிக்கு வீடு வீடுக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரி தொகுதியில எப்படி வீதி வீதியாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தாரோ அதே போன்று விக்கிரவாண்டி தொகுதியில வீடு வீடாக சென்று வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து
இன்னும் இருக்கின்ற 20 நாட்கள் தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதியில டேரா போட்டு ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்தித்து வாக்கு சேகரித்தால் திமுகவை விட பாமக அதிகமான வாக்கை பெற்று வெற்றியே பெற்றிடும். ஏனென்றால் மக்களை நேரடியாக சென்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலை பொறுப்பாளர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் களமிறங்கி சந்தித்து வாக்கு சேகரித்தா கண்டிப்பாக திமுகவை தோற்கடிக்க முடியும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி வலிமை உள்ள ஒரு இயக்கம் தான் விக்கிரவாண்டியில. இதை பாட்டாளி மக்கள் கட்சி செய்யுமா? பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை இந்த முடிவை எடுக்குமா? பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை வந்துட்டு இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்குமா? தலைமை நிலை பொறுப்பாளர்களுக்கு, தலைமை நிலை பேச்சாளர்கள், தலைமை நிலை பொறுப்பாளர்கள் கொண்டு போய் களத்துல இறக்குங்க. ஒரு வெற்றி என்பது அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிடாது. தோல்வி என்பது சாதாரணமா கிடைச்சிடும். வெற்றி என்பது அவ்வளவு இலகா கிடைக்காது. கடுமையா போராடி ஆகணும். ஏன்னா போட்டியாளர்கள் அவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள். அத்தனை பேருமே வந்துட்டு திருடர்கள். நீங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க நேர்மைக்கு அங்க மதிப்பு இல்லை. குறுக்கு வழியில போறவன் அத்தனை பேரும் முன்னேறி போறான். நேர் வழியில போற நம்ம தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறோம். விலங்கு கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து குறுக்கு வழியில போய் இன்னைக்கு நம்மள ஏளனம் பேசிட்டு இருக்கான். விலங்கு கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து குறுக்கு வழியில போய் மேலே ஏறிட்டு அவன் இன்னைக்கு நம்மளை ஏளனம் பேசிட்டு இருக்கான். நம்ம நேர் வழி, நீதி, நியாயம், தர்மம், அதர்மத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவன் அடங்க மறு அத்துமீறி திமிரி எழு திருப்பி அடிந்து போய் சொல்லி இன்னைக்கு நம்மளை ஏளனம் பேசிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சௌமியா அன்புமணி அவர்களை களத்தில் இறக்கலாம், திரு பாலு அவர்களை களத்தில் இறக்கலாம், கணேஷ்குமார் அவர்களை களத்தில் இறக்கலாம், ஏகே மூர்த்தி அவர்களை கூட களத்தில் இறக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நான் மேற்குறிப்பிட்ட அனைத்து பொறுப்பாளர்களில் யாரோ ஒருவரை களத்தில் நிறுத்துவதற்காக பேச்சுக்கள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் யாரை களத்தில் நிறுத்தினாலும் வெற்றி பெற முடியும். ஆனால் அவர்கள் மட்டுமே வாக்கு சேகரித்து திரு மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு 2-3 நாட்கள் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்துட்டு வந்துட்டார்னா வெற்றி கெட்டாது. மருத்துவர் அன்புமணி அவர்கள் குறைந்தது 15 நாட்களுக்கு விக்கிரவாண்டி தொகுதியில டேரா போடணும். தொடர்ந்து ஒவ்வொரு கிராமமாக கூட்டங்கள் போடணும். வீதி வீதியாக செல்லணும். மக்களை சந்திக்கணும். திமுக உங்களுக்கு இழைத்த அநியாயத்தை எடுத்து சொல்லணும். எல்லா விஷயங்களையும் மக்கள் முன்னாடி நேரடியா போய் பேசுங்க. விக்கிரவாண்டி தொகுதியில வெற்றி கணியும். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி பல வெற்றிகளை குவித்த இயக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தோல்விகளையும் சந்தித்த இயக்கம். தோல்விகளை கண்டு துவண்ட இயக்கம் அல்ல, வெற்றிகளை கண்டு துள்ளி குதித்த இயக்கமும் அல்ல. வெற்றிகள் வந்த பொழுது மக்களுக்கு சேவை ஆற்றிய இயக்கம். தோல்விகள் வந்த பொழுது அடுத்த வெற்றிக்காக போராடுகின்ற இயக்கம். அப்படியாக பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே மக்களுக்கான உரிமை குரலில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கிய இயக்கம் அல்ல. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்களை களம் இறக்க வேண்டும் என்று கட்சியின் பொறுப்பாளர்கள் எல்லோருமே ஒருமித்த குரல்ல உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை சௌமியா அன்புமணி அவர்கள் அதற்கு சம்மதிப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் கட்டுப்பட்டால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடக்க போகிறது? களத்தில் சௌமியா அன்புமணி இறங்க போகிறாரா? பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் யார் என்ற கேள்வி இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.